وسهلا. சரி, நாங்கள் புதிய சாப்டரை ஆரம்பிக்கணுமா ஆரம்பிச்சிட்டோமா? ஆரம்பிக்கணும் சார். சரி, இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் என்றால் நீங்க சுவாது ஆரம்பிச்சுக்கிறீங்க. அந்த சுவாதுலேருந்து வர அடுத்த 5 எழுத்துக்களுமே குறிப்பான வல்லினமான எழுத்துக்கள்ங்கிறது முக்கியம். அதுல இன்னைக்கு நாங்க பார்க்குற எந்த எழுத்தை பொறுத்த வரைக்கும் இதுல உச்சரிப்பை நம்ம சரியாக கவனிச்சு கொள்ளணும். இதுல அடிப்படையான சவுண்ட் தால். ஆல்ரெடி நான் தால் படிச்சுக்கிறோம். அப்போ அந்த தால் என்ற எழுத்து என்று கீழ் நோக்கி உச்சரிக்கப்படக்கூடிய எழுத்து. அந்த கீழ் நோக்கி உச்சரிக்கப்படக்கூடிய எழுத்தை நாங்க வானத்தை நோக்கி மாத்தினோம் என்றால் அது துவா என்று மேல் நோக்கியதாக வரும். Right? மேல் நோக்கியதாக வரக்கூடிய எழுத்து அது துவா என்று வரும். அப்ப என்ற சவுண்ட் தான் துவா என்று வாய் முழுமையான உச்சரிப்போட மேல் நோக்கி உச்சரிக்கப்படக்கூடியதாக அமையும். இதைத்தான் எந்த இடத்திலையும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் என்றால் இது ஒரு வல்லினமான எழுத்து என்ற வகையில் மிக கவனமாக இருக்க வேண்டிய இடம் இந்த எழுத்தில் உள்ள விஷயம். பிஸ்மில்லா உண்டா ஓதுவோம். أعوذ بالله من الشيطان الرجيم. ووجدك ضالا فهدى. திருப்பி ஓதுங்க. ووجدك ضالا فهدى. ரெண்டாவது ولسوف يرضى. இயர் தோ துவாதிர சவுண்டுக்கு வாங்குவோம். ولسوف يرضى. மூணாவது ضاحك ம், ضاحكة مستبشرة. ஹிக்கோ அல்ல படிச்சாச்சு. ஹிக்க ضاحكتم ضاحكتم حك ضاحكة مستبشرة. بلا مستبشرة. ضاح آه. ضاحكة مستبشرة. ரெண்டு கவனமா வைக்கணும். ஹைக்க முஸ்தபு ரெண்டு இடத்துலையும் கவனமா போகணும். திருப்பி போதுங்க. ضاحكة مستبشرة. ஹைக்கோ ஹைக்க சொல்லுங்க. ஹைக்க சவுண்ட் என்ன வரணும்? கே. உங்களோட சவுண்ட்ல ஹை க க தான் வருது. அது கே கீழ் நோக்கி மாத்துங்க. ضاحكة مستبشرة. குட். ரெண்டாவது இப்ப ولسوف يرضى. முதலாவது ووجدك அதுவும் க. அந்த க ضالا. அல்ல. வஜத க க அல்ல. எந்த இடத்துலயும் க என்ற எழுத்து ஒன்று இல்லை. கே தான் இருக்குது. கே வஜத கே. ووجدك ضالا فهدى. லவ் ல அல்ல. அதுவும் ல. தோலம் ல. துவாது மட்டும்தான் இதுல கவனமா வானத்தை நோக்கி தடிப்பமான உச்சரிப்புக்கு கொண்டு போக வேண்டியது. மற்ற எல்லாம் பேலன்ஸ் எல்லாம் மாறிவிடும். ووجدك ضالا فهدى. குட். இப்போ உங்க மூணாவது ضاحكة مس- ضاحكة مستبشرة. குட். நல்லா. சரி, இப்போ நாங்க வருவோம். துவாதுக்கும் லாமுக்கும் உள்ள வேறுபாடு இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்குது. ஏன்னா லாம நீங்கள் படிச்சுக்கிறோம் ஸ்டார்டிங். இப்போ துவாட சவுண்டுக்கு வந்துக்கிறோம். ஆனால் இருக்கிற பிரச்சனை என்னென்றால் இரண்டும் ஒரே வசனங்களில் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அதை எப்படி நாங்கள் எடுத்து ஓதுறதுங்கிறதா நீங்கள் இருக்கிற பிரச்சனை. Right? உங்களோட ஓது பாவம் முக்கியமான சப்ஜெக்ட் இது பார்ப்போம். إذا زلزلت الأرض زلزالها. திருப்பி ஓதுங்க. إذا زلزلت الأرض زلزالها. இந்த ஹ நிப்பாட்டுறது பிள்ளை.
ஏனது? இப்ப நாங்க நீட்டி நிப்பாட்டுறோமா நீட்டாம நிப்பாட்டுறோமாங்கிறது கூட இந்த இடத்துல விளங்குது இல்ல. ஜில் ஜ, அந்த ஜ என்ற அளவுக்கு சரி இந்த ஹ வரணும் அல்லது பிழை. إذا زلزلت الأرض زلزالها ரெண்டாவது. وإذا رأوهم قالوا إن هؤلاء لضالون. பிழையே. எந்த காரணம் கொண்டும் மத்தியின் அடையாளம் மூன்று இடத்துல இக்கி. இப்போது நீங்க மூன்றுலையுமே கட்டாயம் 3 செகண்ட் நீட்டியே தான் ஆகணும், குறைக்க முடியாது. குறைச்சா பெரிய பிழகு. அதுக்காக வேண்டி நாங்கள் எங்களோட மூச்சை எடுத்து மூத்தாகிறதுக்கு ஓதுறதும் அல்ல. நாங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். கஷ்டம்னா நிப்பாட்டலாம், நிப்பாட்டி ஓதலாம். நிப்பாட்டாம முழு வசனத்தையும் ஒரேடியாக ஓதணும் என்று சொல்லி யாரையும் எங்கும் கட்டாயப்படுத்தி இல்லை. எங்களோட மூச்சுக்கு ஏற்ற விதத்தில் ஓதலாம், ஆனால் பிழை வர முடியாது. நீட்டுறதுல குறைக்க முடியாது, அது பிழை. போதுமா? وإذا وإذا رأوهم قالوا إن هؤلاء ஏன் لضالون. உல ஈ நீட்டுறீங்க, என்ன பிரச்சனை? ஏன் நீட்டணும்? இந்த லாம் கிட்ட, லாம் கிட்ட? இந்த லாமுக்கு மேல. எந்த லாமுக்கு மேல? இந்த லாமா? ஓ, அது லாமோட தானே ஈ, அதானது. அதுக்கு ஹம்சாக்கு என்ன சம்பந்தம்? ஹம்சா வேற, அது வேற. நீங்க லாமை நீட்டி அலிஃப் நீட்டீங்க அப்படியா? ரெண்டையும் நீட்டணும் அப்படியா? ரெண்டுக்கும் வந்து அடையாளம் அப்படியா? இல்ல சார், ஆ. இல்ல சார், லாம மட்டும்தான். ஆ, சரியாவது பாப்போம். وإذا رأوهم قالوا إن هؤلاء وإذا رأوهم قالوا إن هؤلاء لضالون. ம். தத்வாத் கடைசி பிள்ளை ரெண்டு 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 பிரச்சனை. ஒன்று, அந்த துவாதுலேயும் அடையாளம் தான். நீங்க ரெண்டுக்கு தான் உடைக்கணும் பண்ணல வசனத்தை. உங்களோட மூச்சுக்கு ஏற்ற விதத்தில் ஒதுங்க, பிரச்சனை இல்லை. இது இந்த துவாதுலேயும் 3 செகண்ட் கட்டாயம் நீட்ட வேண்டிய அடையாளம் உண்டு. இது இந்த லாம்ல இறுதியாக வரக்கூடிய லாம்ல என்ன இது? ஷத்தினுடைய அடையாளம் இது. அப்ப அந்த உச்சரிப்பு வரணும் எப்படி? லாம் இல் ல, அந்த சவுண்ட்ல ஆயிக்கணும். அதான் பாடம் இது. துவாதுக்கும் லாமுக்கும் இடையில இருக்கிற முழுமையான வேறுபாடு எடுத்து நாங்க ஓதி பழகிறது. அப்போ துவதாலுன் என்றால் ரெண்டுமே துவாதா பேத்திடும். அப்போ துவா என்கிறது முடிக்குற்றதன் பின்னால் தோ தோ இல்லு, அப்ப லாம் இல் ல என்ற அந்த சவுண்டுக்கு வந்துடணும். துவாதிலிருந்து வந்து முழுமையாக விடுபட்டு லாமினுடைய நோமலான உச்சரிப்புக்கு போய்தான் இந்த வசனத்தை நாங்கள் முடிக்கணும். கஷ்டம்னா நிப்பாட்டி வாங்க. இப்போ நீங்கள் பெஸ்ட் பாயிண்ட் சரி, இதை காலு, அந்த பாயிண்ட் சரி. திருப்பி காலுன்னு ஸ்டார்ட் பண்ணி எந்த இடத்துல நிப்பாட்டலாம், அதுக்கு பின்னால் எதை பிடிச்சி ஓதலாம் எங்கிறது ஐடியா பண்ணி எடுத்து ஓதும். 3 4 முறை நிப்பாட்டி ஓதுறது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஓதல் ஒழுங்கான முறைக்கு வாரது முக்கியம். ம். وإذا رأوهم قالوا إن هؤلاء لضالون. திருப்பி ஒரு ஓதுங்க, சரியா வந்தீங்க, மாஷா அல்லாஹ். ஆ. وإذا رأوهم قالوا إن هؤلاء
إن هؤلاء ம். لضالون. அந்த ஈன்னுட்டு படுதே, ஈன்னுட்டு படுது. அந்த ஈய நிப்பாட்டி அந்த ஈய நீட்டுற டைமுக்கு இந்த ஹாவை நீட்டிங்கன்னா சரி, இந்த ஹாவை நீட்டுறது குறையுது. மூணு இடத்துலயும் மாதிரி அடையாளமிக்கு மூணு பேலன்ஸ் பண்ணுங்க. قالوا إنها ஹங்கிறது நான் சொல்லி தந்திக்கிறேன், அது ஒரு எழுத்து. ஆனா அது ஒரு சொல். ங்கிறது ஒரு எழுத்து, அது ஒரு சொல்லும் கூட. அரபிக்கில் சில எழுத்துக்களை ஒரு வேர்டாக யூஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அப்போ நீங்கள் இன்னஹ நிப்பால இன்ன உன்ன செஞ்சு நிப்பாட்டினாலும் அப்போ இன்னையிலேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். காலு எங்க நீட்டுற அந்த அடையாளத்திட மூச்சு எங்களுக்கு தேவையில்லை. இன்னஹ உல அப்போ ரெண்டு ஹாவை நீட்டுறதோட அடுத்த மூச்சு முடியும். திருப்பி என்ன செய்யணும், திருப்பி இன்னையும் எங்களுக்கு தேவையில்லை. ஹ உலால ஸ்டார்ட் பண்ணி லதால் உள்ள முடிக்கணும். சரி, பேலன்ஸ் பண்ணுறதுல கவனம் ஆகிக்கணுமா, அது முக்கியம். சரி, மூணாவது பாவம். ليس لهم طعام إلا من ضريع. இதில் பாருங்க, முதலாவது லைஸ் அண்டு லாம் ஓதுனீங்க, ரெண்டாவது லஹும் அண்டு லாண்டு மாற்றினீங்க, திருப்பி இல்லைன்னு சொல்லி லாம லேண்டு மாற்றினீங்க. மூணு நீங்கள் தான் ஓதுனீங்க. விளங்குதா பிரச்சனை? ஸ்டார்டிங் லைஸ என்கிறத லேண்டு ஓதுனீங்க, லஹும் என்கிறத லாக்கு மாற்றினீங்க. லஹும் என்றால் லாண்டும் போதும். லாங்கிறது லஹும் அல்லி லஹும். இப்போ லைசைக்கு லேண்டு மாறினலாம், லஹும்ங்கிறதுக்கு திருப்பி லாண்டு மாறி, திருப்பி இல்ல, திருப்பி லேண்டு மாறிச்சு. விளங்குதா எப்படி மாறுதுன்னு சொல்லி? அது போல ம் ஒரே மாதிரி வடிவத்துக்கு மூணு லாமையும் ஒதுங்கும். அப்பதான் துவா சரியா வரும். ليس لهم طعام إلا من ضريع. துவாமுன் என்கிறதுல பிழை இருக்குது. ஏன் பிழை? இந்த இடத்துல தடிப்பமாக வானத்தை நோக்கி ஓதப்பட வேண்டிய ஒரே ஒரு எழுத்து துவா மட்டும்தான். பக்கத்துல இருக்கிற ஐனை நீங்க துவாமுன் ரெண்டு மேலுக்கு தூக்குனீங்க என்றால் அது பிழை. ليس لهم ம், طعام ம், ம். إلا லா லா லே மாறணும். ليس لهم طعام إلا من ضريع. சரி போதும். ليس لهم طعام إلا من ضريع. ஓகே, நாலாவது. ولا تحاضون على طعام المسكين. இந்த துவாவை கொஞ்சம் தடிப்பா வந்தீங்கன்னா சரி, மற்றதெல்லாம் சரி. லாம் எல்லாம் சரியா வந்து இதுலேயும் அதே தான். ஒல அல சரியா வந்தீங்க. ولا تحاضون على طعام المسكين. ஐந்தாவது. صراط صراط الذين أنعمت ம், ம். عليهم غير அந்த ரிப்பீட் பண்ண தேவையில்லை. المغضوب. கூப்பிட அடையாளம் ஒண்டிக்குது. இங்க பாருங்க, இந்த எல்லாம் நிப்பாட்டினீங்க, இந்த லாம்ல நிப்பாட்டிக்கிறீங்க, இந்த லாம்ல வந்து நிப்பாட்டிக்கிறீங்க, இங்க எல்லாம் வந்து நிப்பாட்டுறீங்க. அப்போ இதுல வந்து இதுலயும் நிப்பாட்டிட்டு போகலாம். அடுத்த பகுதியை ஸ்டார்ட் பண்ணா சரி. படிப்பீச்சா இதை சொல்லி தந்தீங்க? صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا வலா பிழை பிழை الضالين. பிழை. அலைஹிம்ல வந்த லேட உச்சரிப்பு வலால மாறிட்டு. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இந்த இடம் முக்கியம். இந்த பாடம் அடுத்த கிளாஸ்ல திருப்பி ரிப்பீட் கேட்கப்படும். குறிப்பாக எல்லாம் துவாதுக்கு இடையிலான வேறுபாடை காணாம பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. ஏனி எழுத்துக்களோட வடிவம் உங்கள்ட்ட எப்படி மாறிக்குது, அதை எப்படி மாற்றிக்கொள்ளணுங்கிறதையும்
ரெக்கார்டு கூட பாதுகாக்கணுமா? சரி